வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய சான்றிதழ்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு நேரம் வந்துவிட்டது. யார் யாரெல்லாம் சான்றிதழ் அப்லோட் பண்ணலாம்? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சர்டிஃபிகேட் அப்லோட் 2025 புதிய மாற்றங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்டெப்பை நீங்கள் தவற விட்டிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். என்ன அப்லோட் செய்வது, எவ்வளோ சைஸில் என்னென்னலாம் இருக்குது, எல்லா செட்டிங்குமே இப்பொழுது நான் தெளிவாக உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சோடனே தேவையான ஆவணப்பட்டியங்கள், சரியான ஃபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே இதில் இருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 விண்ணப்பதாரருக்கான போர்ட்டல் யூஐ மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆகவே சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியோடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஒன்று கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தயாராக வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு கிளாரிட்டியோடு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் கையில் தயாராக வச்சுருக்கணும் அப்படின்றது தான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஆவணத்தை எல்லாத்தையுமே பதிவேற்றம். அதை தொடர்ந்து திறமையான விளையாட்டு வீரர் அவுட்ஸ்டாண்டிங் தங்கள் ஆன்லைன் விண்ணப்பத்தில் தெரிவித்து எழுத்துத் தேர்வில் குறைந்தபட்ச தகுச்சி பெற்றுள்ள விண்ணப்பதாரர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் அறிவிப்பு 25/4/2025க்கு முந்தைய 5 ஆண்டுகள் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு சாதனை பெற்றதாக இருந்தால் அந்த விளையாட்டு சான்றிதழுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஆவணங்கள் தொடர்பாக அத்தகைய விண்ணப்பதாரர்கள் தங்களது விளையாட்டு சான்றிதழ்கள் ஸ்கேன் நகலை ஃபார்மேட் 1-5 அந்த டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் தங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் கணக்கு வழியாக பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். பதிவேற்ற காலம் 27/10/2025 முதல் 5/11/2025 இரவு 11:51 வரை. ஸோ அவர்கள் ஆன்லைனில் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் என கூறிய உரிமைப்படுத்தும் பொருட்டு இதை நீங்கள் இந்த சான்றிதழ்களை முன்னுரிமை சான்றிதழ்களை அப்லோட் பண்ணணும். இதே மாதிரி என்னென்ன முன்னுரிமை டெஸ்டியூட் விடோ அந்த மாதிரி எந்த சான்றிதழ் இருந்தாலுமே உடனடியாக அவுட்ஸ்டாண்டிங்கில் போய்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏதாவது நீங்கள் ஒரு சான்றிதழ்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுடைய அப்ளிகேஷன் டோட்டலாக ரிஜெக்ட் ஆகிடும். அதனால் இப்போ இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா சிபிக்கு 150க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சிபி சான்றிதழுக்கு நீங்கள் உடனடியாக சான்றிதழ்கள் எல்லாமே அப்லோட் பண்ணி தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ யார் யாருக்கு ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அப்ளை பண்ணும்போது விளையாட்டுத்துறையை தேர்வு செய்து அப்ளை பண்ணாமல் இருப்பீங்க. டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லி தான் இந்த அறிவிப்பு வந்திருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்ற யாராச்சும் குறிப்பிட்டிருந்தீங்கன்னா அதை உடனடியாக பண்ணுங்கள். ஸோ தமிழில் பார்த்திங்கன்னா நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இந்த பேஜை நான் உங்களுக்காகவே சொல்லிகிட்ருக்கேன். இந்த அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அக்டோபர் 24 அன்னைக்கே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர்த்துக்கு இது தெரியாமல் இருக்குது. நவம்பர் பார்த்திங்கன்னா 5-11 வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ சிவில் சேவைகள் குரூப் 4 தொடர்ந்து எழுத்து முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த எழுத்து தேர்வில் ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 150க்கு மேலே. ஸோ ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 150க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இதுக்கு அப்லோட் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சான்றிதழ் சரிபார்ப்புடைய பட்டியல் வெளியிட போகிறாங்க. ஏன்னா இதுவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 70,000 பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உண்டான பட்டியல் வெளியிட போகிறாங்க. ஸோ சிவிக்கு போனவங்க எல்லாமே செலக்ட் ஆகுவாங்க அப்படின்றது சொல்ல முடியாது. அங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேகன்சிஸ் இடஒதுக்கீட்டை பொறுத்து தான் நீங்கள் செலக்ட் ஆக போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டோடைய குரூப் 4 உடைய கட் ஆஃப் ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நிச்சயமாக பணி வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குது. ஸோ அதில் விஓ அப்படின்றதுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் என்ன ரேஞ்சுக்குள்ளாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 170லேருந்து 200 வரைக்கும் இருந்தாலே கண்டிப்பாக விஓ கேட்டகரி போயிடலாம். அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 160லேருந்து 180. ஓகேங்களா? ஸோ டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா 160லேருந்து 170க்குள்ளே இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஆண்டோடைய ரேங்க் லிஸ்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இன்னொரு தகவலை நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். இன்னும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.